வெல்கம் டு டோரா குக்கிங். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கார சட்னி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். 8 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை தழை, கூடவே 10 வரமிளகா சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கூட சேர்த்திக்குவேன், அதனால் 10 to 12 வரமிளகா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை, வரமிளகா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், அரைச்சி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போது நம்ம அது எண்ணெயை சேர்த்திடலாம். இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு பிடிச்சிருக்கோங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எனக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோக்காக நல்லெண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. என்னடா பச்சையாக அரைச்சி நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோன்னு நினச்சிக்க வேணாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் ரெகுலராக போகிற என்னோடய சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.